இயேசு கடவுள்னு என்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவர் இப்படி கமெண்ட் எழுதியிருக்கார். அதை பாருங்க திரையில. ரொம்ப நீளமான கமெண்ட். இதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து குடிகாரர், அடிதடியில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போகிறவர். என்னுடைய கணவரும் சரியில்லை, வேலைக்கு போகல, அவர் சம்பாதிக்கலை, வீட்டில் ஒரே கஷ்டம். என்னுடைய அம்மா வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, நானும் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. மகன் பாலிடெக்னிக் முடிச்சிட்டான், மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இயேசு எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறார், அதனால் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்டில் எனக்கு எழுதியிருக்கார். நானும் வந்து இயேசுவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். எதுக்கு இதை இவர் எனக்கு சொல்கிறாருன்னா, பைபிளில் ஏகப்பட்ட பொய்கள் கட்டுக்கதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் விலக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் இவர் வந்து இயேசுவுக்கு ஆதரவாக இதை எழுதியிருக்கார். இயேசு உண்மையிலே கடவுள் தான், அவர் வந்து அவரை நம்புகிறவங்களுக்கு உதவி செய்கிறவர், வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்கு வேறு வழி இல்லை. அவரை நம்பினா பாவ மன்னிப்பு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லி மற்றவங்கள நம்ப வைக்க முடியாது. ஏன்னா பைபிளில் அவ்வளோ பொய்களும் முரண்பாடுகள் இருக்குது. அந்த பைபிள் தானே சொல்லுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், பரலோகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ இந்த பைபிளே பொய்யா இருக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவை கடவுள்னு காட்டுறது? அவரை நம்பினா வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும்னு எப்படி சொல்கிறது? சொல்ல முடியாது. அதனால் வேறு வழியில் இயேசுவை கடவுள்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இயேசுவை பற்றி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன், உடனே என் வாழ்க்கையில் இருந்த வறுமை போனது, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது, எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறந்தது, அவர் வல்லமை உள்ளவர், அவர் கடவுள், அவரை நீங்களும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் சொன்ன மாதிரியே நடந்ததுன்னு வச்சுக்குவோம். இவங்க அப்பா குடிகாரராக இருந்திருக்காரு, இவங்க கணவர் வந்து வேலைக்கு போகாமல் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவராக இருந்திருக்காரு, வீட்டில் பெரிய கஷ்டம். இவங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இயேசு வந்து இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செஞ்சார், இவங்க வாழ்க்கையில் வறுமை போனது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நான் சில காரியங்களை சொல்கிறேன், கவனிங்க. எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இந்துக்கள். அதில் ஒருத்தர் இவர் சொல்கிற மாதிரியே பெரிய குடிகாரர். அவர் குடிச்சே இறந்து போயிட்டார், ஜாண்டிஸ் வந்து. அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி தன்னுடைய 2 பிள்ளைங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி, அவங்க மகளுக்கு ரொம்ப சிறப்பாக திருமணம் நடந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க குடும்பமாக. அவங்களுடைய மகன் இப்போ மத்திய அரசு உத்தியோகத்தில் இருக்கார். அவங்க கும்பிடுறது முருகப்பெருமானை. அப்போது அவங்க நம்பின முருகன் அவங்களுடைய கஷ்டத்துலேருந்து அவங்கள காப்பாற்றி பிள்ளைங்களை மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதிச்சிருக்கார். அவங்க மிகவும் வசதியாக வாழ்கிறாங்க. இன்னொரு குடும்பம், இவங்க எங்களுடைய நண்பர்கள், சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஒரு முறை போனப்போ அந்த சகோதரி சொன்னது இது. அவங்களுடைய சிறு வயதில் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க, வறுமையில். அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த கிறிஸ்தவங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வறுமையிலிருந்து நீக்கி வசதியான வாழ்க்கையை இயேசு கொடுப்பார் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய அப்பா, நம்ம வறுமையில் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமியை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அவங்க கும்பிட்டு இருந்தது அனுமார். அப்போ அவங்க இயேசுவை ஏற்றுக்கலை, அனுமாரையே தொடர்ந்து கும்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? அந்த அப்பா அனுமாரை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு வைராக்கியம் இருந்தார், அவர் கஷ்டப்பட்டு தங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இப்போ எங்ககிட்ட இதை சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு சென்னையில் இப்போ சொந்தமாக 5 வீடு இருக்குது. அவங்களுடைய பையனை எஸ்ஆர்எம் காலேஜில், என்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சிட்ருக்காங்க. பொண்ணு எஸ்ஆர்எம் காலேஜில் சேர போகிறாங்க. ஓகே, மிக வசதியான வாழ்க்கை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கலை, அனுமாரையே தொடர்ந்து கும்பிட்டுருக்காங்க. அந்த அனுமார் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்து இப்போ வசதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கார் அனுமார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இயேசு எதையெல்லாம் கொடுப்பாருன்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் முருகப்பெருமானும் கொடுக்குறார். அனுமார் பக்தர்களும் அந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் பெற்று நல்லா வசதியாக வாழ்கிறாங்க. ஆக இவங்களுடைய இயேசு எந்த விதத்திலையும் பிற கடவுள்களை விட சிறந்தவர் கிடையாது. இப்போ உடனே கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாத்தானாலும் ஆசீர்வதிக்க முடியும், சாத்தானாலும் கூட உலக நன்மைகளை கொடுக்க முடியும், பணக்காரனாக்க முடியும் அப்படின்னு வாங்க. சாத்தானாலையும் ஆசீர்வதிக்க முடியுமா? அப்போ சாத்தானாலையும் ஆசீர்வதிக்க முடியும்னா பிறகு இயேசு எப்படி கடவுள் ஆவார்? சாத்தான் என்ன செய்கிறானோ அதைத்தான் இயேசுவும் செய்கிறாருன்னா அவர் எப்படி கடவுளாக இருப்பார்? சாத்தான் செய்கிறது தான் இயேசுவும் செய்வார், அதை தாண்டி அவரால் ஒன்றும் செய்ய முடியலன்னா அவர் எப்படி கடவுளாக இருப்பார்? அவரும் சாத்தான் கூட்டத்தை சேர்ந்தவர் தானே. அப்போது இயேசு தான் கடவுள்னா பிற மத கடவுள்கள் செய்ய முடியாததை இயேசு செய்யணும். அப்படி அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றப்போ அவர் கடவுள் கிடையாது. இதை சுட்டி காட்டும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உலக வாழ்க்கையிலே நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் பைபிள் சொல்லவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பது மட்டும்தான் பைபிளில் உள்ள வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒரு வசனத்தை காமிப்பாங்க. ஆனால் பைபிளில் ஏகப்பட்ட பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் கிறிஸ்தவங்க பைபிளை விட்டுட்டு இயேசுவை நம்பினா பணக்காரன் ஆகலாம்,
செழிப்பு கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது பொய்யினோடனே திரும்ப பைபிளுக்கு போகிறாங்க. இப்போ எப்படி பைபிள் உண்மையாகும்? இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், சொர்க்கம் போகலாம், பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த பைபிளில் பலவிதமான பொய்களும் முரண்பாடுகளும் இருக்கிறதுனால அவரை ஏற்றுக்கிட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், பரலோகம் போகலாம் அப்படிங்கிறதும் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதைத்தான் வீடியோவில் நான் விளக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். இதனால தான் இவங்க அதை விட்டுட்டு உலகத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுவும் பொய்ன்னு காமிச்ச உடனே திரும்ப பைபிளுக்கு போகிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உலகத்திலே நன்மை கிடைக்கும் என்று பைபிள் சொல்லவில்லை, நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று தான் சொல்கிறதுனா அப்புறம் எதுக்கு உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பணக்காரனாகலன்னு ஏன் சொல்கிறீங்க? பைபிள் என்ன சொல்லுதோ அது மட்டும் சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்கள் சொல்கிறதில்ல? ஏன்னா பைபிளில் அவ்வளோ பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது. அப்போ பைபிளை வச்சுக்கிட்டு இயேசுவை கடவுள்னு காமிக்க முடியாது, கிறிஸ்தவம் உண்மையான இறை மார்க்கம்னு காட்ட முடியாது. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ அதுவும் பொய்ன்னு ஆயிடுச்சு. இயேசு மட்டும் இல்லை, முருகனை வணங்குறவங்களும் வசதியாக இருக்கிறாங்க, அனுமாரை வணங்குறவங்களும் வசதியாக இருக்கிறாங்க. அப்போது ஒருவேளை இயேசுவை கடவுள்னு சொன்னாலும், அதாவது இயேசுவை ஏற்றுக்கிறதுனால இவ்வளவு உலகத்தில் நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் இயேசுவை கடவுள்னு சொன்னாலும் நீங்கள் முருகப்பெருமானையும் கடவுள்னு ஏற்றுக்கணும், அனுமாரையும் கடவுள்னு ஏற்றுக்கணும். அதையெல்லாம் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? அதையெல்லாம் சாத்தான்னு தானே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கும்பிட்ற இயேசுவும் யார்? அதே கூட்டத்தை சேர்ந்தவர் தான்.